எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து ஃபிளாட்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 53 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 2 பாயிண்ட் டவுனு, டவ் வந்து ஒரு 1 பாயிண்ட் கீழ இறங்கி இருந்ததுங்க. அடுத்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 22 கேரட் கோல்டு 1 கிராம் ரூ. 35 விலை இறங்கி இருக்குங்க. 8,910ல இருக்கு. 24 கேரட் கோல்டு ஒரு ரூ. 38 விலை இறங்கி இருக்குங்க. 9,753ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அடுத்து பிரெண்ட் க்ரூடு எடுத்துக்கிட்டோம்னா $65 தான் இருக்கு. 64.13 US டாலரா இருக்கு. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்தோம்னா தொடர்ந்து சரியுதுங்க. 86 பார்த்தேன் இன்னைக்கு காலையில. நான் கடைசியா பாக்குறப்ப 85.84 இந்திய ரூபாயா இருக்கு ஒரு US டாலர். அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிப்டி 50 ஒரு 120 பாயிண்ட் மேல ஏறி இருக்குதுங்க. பேங்க் நிப்டி ஒரு 150 பாயிண்ட் ஏறி இருக்கு. பட் நேத்து எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா வித்திருக்காங்க. ஒரு 5000 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல வித்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 3700 crores நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ருப்பி நம்ம நாட்டு கரன்சி டாலருக்கு எகெயின்ஸ்டா தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? 2025 எடுத்துக்கிட்டோம்னா ருப்பியோட அப்ரிசியேஷன் அப்படின்றது கம்மியா தான் இருக்கு வென் கம்பேர் வித் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். அதாவது பிரேசில், சவுத் கொரியா, மெக்சிகோ, தைவான், போலிஷ் அந்த நாட்டு கரன்சிகள் எல்லாமே டாலருக்கு எகெயின்ஸ்டா கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. பட் ருப்பி அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 2025 பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் அவுட்ஃப்ளோ தொடர்ந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட $10 பில்லியன் அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. பட் சைனா, பிரேசில்ல எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸா இருக்கிறாங்க, நெட் இன்ஃப்ளோல இருக்கிறாங்க. அதே நேரம் டர்க்கி, இந்தோனேஷியால எல்லாம் நெட் அவுட்ஃப்ளோ அங்கேயும் இருக்கு. அங்கேயுமே வந்து எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க. பட் இந்தியாவில் விற்கிற அளவுக்கு அங்க விற்கல. அதனால அந்த நாட்டு கரன்சிஸ் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்தியாவை கம்பேர் பண்றப்ப அப்படின்னு சொல்றாங்க. இது போக இன்னொரு செய்தி வந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்தியன் ருப்பி வந்து ஒரு 2.4% டிப்ரிஷியேட் ஆயிருக்கு டாலருக்கு எகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ வந்து இந்த ருப்பியோட டிப்ரிசியேஷனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஃபினான்ஷியல் இயர் 25ல $34.5 பில்லியன் வித்ததா சொல்றாங்க. இது வந்து ஹையஸ்ட் சின்ஸ் 2008-2009. அடுத்து பிஎஸ்சி சென்செக்ஸ் இருக்கு இல்லையா, 30 ஸ்டாக்ஸ் இருக்கும். அதுல ரீபேலன்சிங் நடக்குதுங்க. ஒரு 30 ஸ்டாக்ஸ்ல இண்டஸ்இண்டும் நெஸ்லேயும் வெளில வர்றாங்க. ட்ரெண்டும் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் உள்ள போறாங்க. ஸோ உள்ள போறாங்க அப்படின்னா உள்ள போறவங்களுக்கு ஒரு நெட் இன்ஃப்ளோ, பேசிவ் இன்ஃப்ளோ இருக்கும். வெளில வர்றவங்களுக்கு ஒரு பேசிவ் அவுட்ஃப்ளோ இருக்குங்க. எஃபெக்டிவ் டேட் வந்து June 23, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெல்லு தென் ட்ரெண்ட் இவங்க 2 பேருக்குமே பேசிவ் இன்ஃப்ளோ அப்படின்றது 2350 crores இருந்து 2400 crores வரைக்கும் இருக்கும். நெஸ்லே இண்டஸ்இன்க்கு அவுட்ஃப்ளோ இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நெஸ்லேக்கு ஒரு 1800 கோடி ரூபாய் பேசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும். இண்டஸ்இன்க்கு ஒரு 1155 கோடி ரூபாய் பேசிவ் அவுட்ஃப்ளோ இருக்குங்க. அடுத்து இண்டஸ்இன் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இன் பேங்கோட ப்ரொமோட்டர் அண்ட் இண்டஸ்இன் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்கோடைய சேர்மன் அசோகா பி ஹிந்துஜா அவர்கள் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கம்பெனிக்கு, பேங்க்குக்கு நாங்க கேபிட்டல் தேவைப்பட்டா கண்டிப்பா நாங்க கொடுப்போம். மறுபடியும் கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸோட கான்பிடன்ஸை நாங்க ரீகெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா 15.8% பக்கமா இருக்குங்க. மேபி இன்னொரு 10% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சிஸ், தென் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக்ல ஒரு 172 கோடி ரூபாய் ஃப்ராட், இதனால கொஞ்சம் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது குறைஞ்சிருக்குங்க. டிசம்பர் 2024ல 17.25% இருந்தது. மார்ச் 2025ல 16.24 குறைஞ்சிருக்கு. பட் ஆர்பிஐ சொல்ற லெவலை விட கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. இந்த குவார்டர்ல லாஸ் எடுத்திருக்காங்களே, அதனால இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போக போக சிச்சுவேஷன் மாறிடும் அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்கு இண்டஸ்இன் பேங்கை இன்னும் நம்ம மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்திருக்குங்க. ப்ரொமோட்டர்ஸ் எகெயின் நான் கேபிட்டல் தேவைப்பட்டா நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கான்பிடென்ட்டா சொல்றாரு இல்லையா, அதுக்காக தாங்க வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து பஜாஜ் குழுமம், தென் அலையன்ஸ் இன்சூரன்ஸ், இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சூர்ல இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப சமீபத்துல இந்த ஜாயிண்ட் வெஞ்சூர்ல ஒரு 26% ஸ்டேக்கு அலையன்ஸ் இன்சூரன்ஸ்ல இருந்து பஜாஜ் குழுமம் வாங்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒப்புதலை வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜேகே டயர்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட சீஃப் என்ன சொல்றாங்க, நாங்க ஃபினான்ஷியல் 26ல டபுள் டிஜிட் க்ரோத் காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது போக என்ன சொல்றாங்க, இந்த யூஎஸ் டேரிஃப்னால எங்களுக்கு பெருசா பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது. இப்போதைக்கு எங்களோட கேபெக்ஸ் ஃபினான்ஷியல் 25-26க்கு 1400 crores இருக்கும். அதை நாங்கள் ரீடைன் பண்றோம். பிளஸ் அடிஷ்னலா மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 300 crores வரைக்கும் நாங்கள் உள்ள போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கம்பெனி தாங்க. பட் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கிறதுனால நான் ஜேகே டயர்ஸ்குள்ள போறதில்ல. அடுத்து டிடி பவர் சிஸ்டம்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனில கோல்ட்மேன் சாக்ஸ் ஒரு 50 கோடி ரூபாய் போட்டு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க.
ஒரு 460 ரூபாய் ஒரு ஷேருக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. 11 லட்சம் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது மார்ச் 31, 2025ல டிடி பவர் சிஸ்டம்ஸ்ல கோல்ட்மேன் சாக்ஸ் ஒரு 3.11% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேக்கை கூட்டின மாதிரி தெரியுதுங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிசினஸ் என்ன அப்படின்னா ஜெனரேட்டர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் ரெடி பண்றது. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்ட்ஸ் நல்லா தாங்க இருந்திருக்கு. 26% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. சேல்ஸ் வந்து 40% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு 65 காசு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படின்னா வச்சுக்கலாங்க. பட் புதுசா என்டர் ஆக முடியாதுங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க பெரிய கைங்க கோல்ட்மேன் சாக்ஸ். அவங்க PE 38ல எல்லாம் உள்ள என்டர் ஆவாங்க. பட் நம்மளுக்கு அது கஷ்டம். அடுத்து JLRல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களோட பிசினஸ் அப்படியே டபுள் ஆக்கும் இன்னும் 3 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்தியன் மார்க்கெட்ல எங்களுக்கு டிமாண்ட் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ரீட்டைல்ல நாங்க இன்னும் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட டச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20 டச் பாயிண்ட்ஸ் தாங்க இருக்கு. பட் அவங்களோட காம்படிட்டர்ஸ் ஆடி தென் மெர்சிடஸ் பென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா JLR விட ஹையர் நம்பர் ஆஃப் டச் பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. லோக்கல்லே நம்ம அசம்பிள் பண்ணுவோம். அதாவது இந்தியாவிலே சீக்கிரமே JLR அசம்பிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு டிஃபெண்டர் தென் அதர் வேரியன்ட்ஸ் எல்லாமே வெளியில இருந்து தாங்க உள்ள வருது அதிகமா. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கலிங்க நகர் ஒடிஷால அவங்க எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க 5 மில்லியன் டனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. இப்போதைக்கு கெப்பாசிட்டி அப்படின்றது 8 மில்லியன் டன்னா இருக்கு. ஏற்கனவே 3 மில்லியன் டன்னா இருந்ததுங்க டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கலிங்க நகர் பிளான்ட்ல. இந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக டாடா குழுமம் ஒரு 27,000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி இந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 26.1 மில்லியன் டன்னா இருக்குங்க. இது வந்து டாடா ஸ்டீலுக்கு ஒரு நல்ல மைல் ஸ்டோன், நல்ல செய்தியும் கூட. அடுத்து இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 2025ல ஒரு 11.28% ஏறி இருக்குங்க. யார் இந்த எக்ஸ்போர்ட்ல முன்னிலையில் இருக்குது அப்படின்னா ஸ்டீலும் வெஹிக்கிள்ஸும் தான். அது போக ஷிப்ஸ், எலக்ட்ரிக் மிஷினரிஸ், காப்பர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பா யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஒர்த் வந்து $1.66 பில்லியன் இருக்குங்க. இது ஏப்ரல் 2024 கம்பேர் பண்றப்ப 2025ல 17% ரைஸ். அதே மாதிரி யுஏஇக்கு ஒரு $538.8 மில்லியன் ஒர்த் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். இது ஃபினான்ஷியல் இயர் 24 ஏப்ரல் 2024 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் இயர் 25 ஏப்ரல் 2025 எடுத்துக்கிட்டோம்னா 37.3% ரைஸ்ங்க. இது போக யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்குமே நம்ம ஸ்ட்ராங்கா இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். பட் சைனா, டர்க்கி, மெக்சிகோவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் சைனால இருந்து நிறைய ஸ்டீல் டம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அடிக்கடி. ஏப்ரல் 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் 2024 கம்பேர் பண்றப்ப சைனால இருந்து இம்போர்ட் பண்ண ஸ்டீல் அப்படின்றது 26.5% குறைஞ்சிருக்குங்க. இது இங்க உள்ள ஸ்டீல் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல செய்தியா இருக்கும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ் டாமினேட் பண்றாங்க. தென் இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால நல்ல மார்ஜின்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வேற எனர்ஜிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து இன்னைக்கு ஓப்பனிங்லேயே ஒரு 10% பக்கமா கீழே விழுந்திருந்தது. ஸோ நல்ல வேல்யூவேஷன் இருக்கு, நல்ல 10% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள என்டர் ஆயிடக்கூடாதுங்க. இப்பயுமே அது ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் வந்து இந்த டாக்ஸ் பில் ஒன்று போட்டார் இல்லையா. அதுல விண்ட் பவர், சோலார் பவர், அதுக்கு கொடுத்த சப்சிடிஸ், அதுக்கு கொடுத்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்ஸ் ப்ரொபோசல்னால இங்க இருக்கக்கூடிய வேற எனர்ஜிஸ் போன்ற நிறுவனங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அடி வாங்குமோ அப்படின்னு சொல்லி ஷேரை பயங்கரமா இறக்கியிருக்காங்க. பட் இப்பயுமே ஓவர் வேல்யூடு தான். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஐடிசி லிமிடெடோட ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து 1.11% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பட் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 247% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹோட்டல் பிசினஸ் லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு அதுல ஒன் டைம் கெயின் ஒன்று கிடைச்சிருக்குங்க 15,163 crores. அதனால இந்த ப்ராஃபிட் இவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபிளாட்டா தாங்க இருக்கும். கம்பெனி வந்து ஃபைனல் டிவிடெண்ட் 7.85 rupees பெர் ஷேர் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து May 28. அடுத்து செக்மெண்ட் பை செக்மெண்டா பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் செக்மெண்ட்ல தொடர்ந்து ப்ரெஷர் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா சைனா, இந்தோனேஷியால இருந்து லோ காஸ்ட் பேப்பர் உள்ள வர்றதுனால இவங்களுக்கு மார்ஜின்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அடுத்து அக்ரி செக்மெண்ட் ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான க்ரோத் இருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 28% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. Q4ல 18% க்ரோ ஆயிருக்காங்க. சிகரெட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 6% இயர் ஆன் இயர் ரெவன்யூ க்ரோத் இருக்குங்க. வால்யூம் க்ரோத் 3% இருக்கு. FMCG எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q4 ஃபினான்ஷியல் 25ல 6.2% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க அவங்களோட ரெவன்யூல.
ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா 4.8% இயர் ஆன் இயர் ரெவன்யூ க்ரோ ஆயிருக்குங்க எஃப்எம்சிஜியில். அடுத்து சன்ஃபார்மாவுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 19% கீழே விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 8% மேலே ஏறி இருந்தாலும் கூட கம்பெனி வந்து ₹5.50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூ. அடுத்து நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனியுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா Q4ல அப்படியே டபுள் ஆயிருக்கு, ரெவன்யூ வந்து 47% ஏறி இருக்குங்க. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து 164% ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ரெவன்யூவும் 47% ஏறி இருக்குங்க. குறிப்பா ஃபுல் ஃபினான்ஷியல் இயர்ல H2 ஃபினான்ஷியல் இயர் 25, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 2 குவார்டர்லையும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குங்க. அலுமினியம் பிரைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இதே மாதிரி ஹிண்டால்கோவோட ரிசல்ட்ஸும் சூப்பரா இருந்தது. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஓகேங்க, 6ல தான் இருக்கு. பட் பிரைஸ் டு புக் 1.11ல இருக்கு. நம்ம எப்பொழுதுமே 1.5க்கு கீழே கன்சிடர் பண்ணுவோம் பிரைஸ் டு புக்கு, ஸ்மால் கேப்பா இருந்தா. இது ஏற்கனவே பிரைசஸ் எல்லாம் ஹையர் லெவல்ல தாங்க இருக்கு, வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் கூட. புக் வேல்யூக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும். பட் நான் கன்சிடர் பண்ண போறது கிடையாது. நம்மள்ட்ட நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி புக் வேல்யூக்கு கீழே கன்சிடர் பண்றதுக்கே இன்னும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் வேல்யூக்கு கீழே கன்சிடர் பண்ணலாம். அடுத்து மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. பிரைஸ் டு புக் தாங்க அதுல முக்கியமா பார்க்கணும். இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் 1.56ல இருக்கு. கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. பி வந்து 12ல இருக்கு. கம்பெனிக்கு கடன் கிடையாதுங்க. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் க்ரோத் மியூட்டட் க்ரோத்தா தான் இருக்கு. லாங் டேர்ம்க்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வச்சுக்குவோம் அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒரு சில நிறுவனங்களுக்கு நெகட்டிவா இருக்கு, இல்ல இல்லாம இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் கன்சிடர் பண்ற ஒரு சில நிறுவனங்களுக்கு பிஇ இல்லாம கூட இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்துல நான் பிரைஸ் டு புக்கை பாக்குறது வழக்கம். பிரைஸ் டு புக் அந்த மாதிரி இருக்கிறப்ப புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவேன். தென் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்ல ப்ரொமோட்டர்ஸா அப்படின்றத பார்ப்பேன். தென் அந்த பிசினஸ்க்கு க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்ப்பேங்க. அதாவது பி வந்து நெகட்டிவ் பி இல்ல பி இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நான் பெரும்பாலும் பார்க்குற வழக்கங்கள் உண்டு. அடுத்து டிசிபி பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோங்க. கம்பெனி வந்து ஒரு 113, 114, 110 ரேஞ்சுக்கெல்லாம் வர்றப்ப கூட சொல்லியிருந்தோம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு 20%க்கு மேல ஏறிடுச்சுங்க. 140 வரைக்கும் வந்திருந்தது. நான் சமீபத்துல பார்க்கல. பிரைஸ் டு புக்கு ஒன்னு விட கம்மியா தான் இருக்கும். 0.8 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 6.5 to 7 ரேஞ்சில் தான் இருக்கும். கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. பட் நம்ம எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம், எல்லா ஷேர் பிரைஸை ஏத்துனதுக்கு அப்புறம் நம்ம உள்ள என்டர் ஆகக்கூடாதுங்க. எல்லாம் இறக்குவாங்க இல்லையா, பயந்துக்கிட்டு ஓடுவாங்க இல்லையா, அப்போதாங்க நம்ம என்டர் ஆகணும். ஏறிடுச்சு அப்படின்னா அதை விட்டுறணுங்க. அடுத்து இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு அது ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. பிரைஸ் டு புக்கு 5 டைம்ஸ். அது நம்ம பெரும்பாலும் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு தான் பார்ப்போம். பட் இதுக்கு எடுத்துக்கிட்டோம், ஸ்மால் கேப் அப்படின்றத கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது எனக்கு ஓவர் வேல்யூடா தான் தெரியுது. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா கடன் கிடையாதுங்க. பட் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து ஆவரேஜிங் பத்தி நம்ம பேசியிருந்தோங்க. கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கீழே விழ நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் பிரேக் ஈவன் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் ஏறுறப்ப நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆவரேஜ் பிரைஸ் வந்து மேலே போறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் குறையுங்க. அதனால நான் பெரும்பாலும் அந்த பிரேக் ஈவன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அப்படியே விட்டுருவேன். பட் ஒரு சில நேரம் மேலே போறப்பையும் வாங்கலாம். எடுத்துக்காட்டா அந்த கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு ரொம்ப ரொம்ப கீழே இருந்தது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். எடுத்துக்காட்டா இப்ப கர்நாடகா பேங்க் வந்து என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஒரு 185, 180ல இருந்ததுங்க. இப்ப நேத்து 200க்கு ஒரு 2 கூட கன்சிடர் பண்ணேன். இதனால என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் கூடி இருக்கும். பட் கர்நாடகா பேங்கோட புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 305, 310 ரேஞ்சில் இருக்குங்க இப்போதைக்கு. ஸோ கேப் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறுறப்பையும் நான் கன்சிடர் பண்ணேன். இப்படி ஏறுறப்ப கன்சிடர் பண்ணா ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் கொஞ்சம் அதிகமாகும், எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறையுங்க. அவ்வளவுதான். அடுத்து இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்களை பத்தி கேட்டிருந்தாங்க. ஜீரோதா, தென் ஏஞ்சல் ஒன் அதெல்லாம் பத்தி பேசியிருந்தாங்க. ஜீரோதாக்கு டெலிவரி எடுக்கிறதுக்கு புரோக்கரேஜ் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஏஞ்சல் ஒனுக்கு புரோக்கரேஜ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பெரும்பாலும் இந்த புரோக்கரேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பத்தி கவலையே படுறதே கிடையாதுங்க. உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்க, எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ ஐசிஐசிஐ டைரக்டே எடுத்துக்கிட்டோம்னா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து 12,000 rupees. அது லைஃப் லாங். நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 70 ரூபாய் எனக்கு புரோக்கரேஜ் வேணும் அப்படின்னா
அந்த 9999 அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு 18% போட்டோம்னா ஒரு 12,000 பக்கமா வந்துடும். எனக்கு இந்த 12,000 பத்தி கவலை இல்லை. எனக்கு லைஃப் லாங் 1,70,000 rupees அப்படின்னு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த 1,70,000 rupees எடுக்கிறதுனாலயோ இல்ல அந்த 12,000னாலயோ எனக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ டைரக்ட் ஆஃபீஸ் தில்லைநகர்ல இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் தில்லைநகர் பிரான்ச் இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா நேராவே போய் கேட்டுருவேன். என்ன சந்தேகம்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சிஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் என்னால போய் ஒரு ஆளை பார்த்து நேர்ல பார்த்து கேட்க முடியும். பட் நான் யூஸ் பண்ற இன்னொரு brokerage கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ஸ்டாக்ஸ்ல என்ன விஷயம், என்ன சந்தேகம், என்ன டிஸ்கிரிபன்சிஸ் எதுனாலும் ஆன்லைன்ல மட்டும்தான் என்னால் டீல் பண்ண முடியும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. நிறைய கேள்விகள் இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சனி ஞாயிறுகள்ல அதை பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.